ரிசார்ட் வெப் சீரிஸோட இந்த வார ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன காமிக்கிறாங்கன்னா, ஐஷு கிட்ட வெற்றி வந்து அந்த சூஸ் ஷெஃப் சேலஞ்சில் வின் பண்ணுறதுக்காக ட்ரீட் கேட்குறாரு. ஐஷுவும் ட்ரீட் கொடுக்குறாங்க. ட்ரீட் முடிச்சுட்டு நைட்டு ஐஷுவும் வெற்றியும் சேர்ந்து நடந்து வராங்க. அப்போது ஐஷு சொல்கிறாங்க, நீ சரியான ஆள் தான், என்னோட ட்ரீட்டையே வந்து ஜோஜியோட பர்த்டே பார்ட்டியாக நீ மாற்றிட்ட பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோஜின்னா அதில் ஒரு வயசானவர் இருப்பார் இல்லையா, அவரோட பர்த்டே பார்ட்டியாக மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை டீஸ் பண்ணிவிட்டு 2 பேரும் வீட்டுக்குள்ளே வராங்க. ஐஷு இதுக்கும் சேஃப்டிக்கே கொஞ்சம் முன்னாடியே என்னை விட்டுட்டு நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வெற்றி வந்து இல்லை, நான் அவனை வீடு வரைக்கும் கொண்டு விடுவேன்னு சொல்லிட்டு வராரு. இதை மேலேருந்து நெடுமாறன் பார்த்துடுறாரு, கொஞ்சம் கடுப்பாகிறாரு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஐஷு ஸ்பெஷலாக ஒரு கேக் பண்ணி ஃபார் யூ அப்படின்னு போட்டு வெற்றிக்கு கொடுக்குறாங்க. இதையும் நெடுமாறன் பார்த்துட்டு செம கடுப்பாகி தனியாக வெற்றியை கூப்பிட்டு பேசுகிறாரு. நீ எப்போவுமே உன்னோட லிமிட்டை க்ராஸ் பண்ணும்போது அதனால் வர பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீ ரொம்ப ரெடியாக இருக்கணும், ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இது கேட்டு வெற்றி ரொம்பவே பயந்து போயிடுறாரு. ஏன்னா வெற்றிக்கு ஆல்ரெடி நிறைய கடன்லாம் இருக்குது. நெடுமாறன் நினச்சாட்டா அவரோட வேலையே போயிடும். ஸோ பயந்து போய் வெற்றி வந்து இப்போ ஐஷு கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் டே கேன்டீனில் ஐஷு வந்து வெற்றியை பார்த்து ஹாய்ன்னு கூப்பிடுறாங்க. வெற்றி வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே குனிஞ்சுக்கிறாரு. ஸோ இதை வச்சு தான் இந்த வீக் போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.